கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இந்த யூடியூப் மூலமாக உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் நான் கர்த்தருக்கு நன்றியுடனாக இருக்கிறேன். இந்த நாளில் நாம் 4 வாரங்களை கடந்து 5வது வாரத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இதோடு 25 நாட்கள் முடிவு 26வது நாள் ஆகிவிட்டது. கர்த்தர் தாம் சீக்கிரமாக இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் சீக்கிரம் ஒரு விடுதலை கொடுத்து நாம் சபையாக சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய நாளை கர்த்தர் நமக்கு தருவாராக. உங்களை முகமுகமாக பார்த்து நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நாட்கள், அந்த நாட்களில் அதிகமாக நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டால், இப்பொழுது யூடியூப் மூலமாக பார்த்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது அதற்கும் இதுக்கும் வித்தியாசம் அதிகம் நிறைய இருக்கிறது. உங்களை பார்த்து முகமாக பேசும்பொழுது அநேக வார்த்தைகளை உங்களோடு பேசி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது உங்கள் முகங்களை யூடியூபில் மூலமாக பார்த்து பேசும்பொழுது இது அநேக வார்த்தைகள் பேச முடியாத சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தர அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாக ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை, நமது நம்பிக்கை வீண் போகாது. எனவே நாம் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது கூட கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படி, நம்மோடு இடைபடும்படி நாம் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் நீங்கள் ஆண்டவரே எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே கர்த்தர் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் ஜனங்கள் பலவிதமான கேள்விகளோடும் ஆண்டவரே கர்த்தர் யோசனையோடு இருக்கிற இந்த சூழ்நிலையில் என்ன வார்த்தையை நீங்கள் கொடுக்குறீங்களோ இந்த வார்த்தையை வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க பிள்ளைகள் ஆண்டவர் தைரியப்படட்டும், பலப்படட்டும். ஆண்டவரே, முற்றிலுமாக ஆண்டவரே பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நீ பலப்படுத்தி தாங்கபடி நான் ஜெபிக்கிறேன். என்னோட இடைபடுவீராக வார்த்தையை வெளிப்படுத்துங்க ராஜா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்து. ஏசுக்கு சுனதமான நல்ல நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து அநேக நாள் ஆகிவிட்டது. கர்த்தர் சீக்கிரமாக இந்த தடையை மாற்றுவார். தடைகளை உடைக்கிறவர், தடைகள் மேல் அசைவாடுகிற தேவன் நம்முடைய தேவன். எனவே தைரியமாக இருப்போம். இந்த நாளில் கூட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவே பயப்பட வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவள் மத்தியில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் தான் உங்கள் பரிகாரி, நான் மட்டும்தான் சொல்லுகிறார். எனவே நமக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நம்மை பாதுகாக்க ஒரு பரிகாரி இருக்கிறார். இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே உங்களையும் என்னையும் பாதுகாக்க ஒரு பரிகாரி இருக்க என்பதை ஒருபோது மறந்துவிட வேண்டாம். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியை கர்த்தர். எனவே நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அருமையான தேவ ஜனமே, உலகத்தில் எதற்கெல்லாமோ பரிகாரம் செய்து கொண்டிருக்க, எதற்கெல்லாமோ பரிகாரம் செய்கிறார்கள். அது பயன் இல்லை என்பதை அறிந்திருந்தாலும் பரிகாரம் செய்து கொண்டிருக்க ஜனங்கள் அது அநேகம் உண்டு. ஒரு மனிதன் சொல்லும் வார்த்தையை கேட்டு அதை செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உன் பரிகாரி, நான் தான் உன் பரிகாரி, நான் தான் உன்னை பாதுகாப்பேன், நான் தான் உன்னை எல்லா இக்கட்டுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் நான் உன்னை விலைக்கு பாதுகாப்பேன் என்று சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. எத்தனையோ பிரயாசத்தின் மத்தியிலே எவ்வளோ செலவுகள்லாம் செய்து எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலே பரிகாரம் செய்கிற ஜனங்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனோ நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். நமக்கு பரிகாரி அவர் தான். எந்த செலவும் வேண்டாம், எந்த கஷ்டம் வேண்டாம், எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் கர்த்தரை தேடுகிற பொழுது நமக்கு அவர் பரிகாரியாக இருப்பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதே நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அதுதான்.
யாத்திராக புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவை கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் உன்னதமான தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில் கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, நானே உன் பரிகாரியை கர்த்தர். எதை குறித்து கலங்க வேண்டாம் தேவ பிள்ளைகளே, எதை குறித்து பயப்பட வேண்டாம். நான் உனக்கு பரியாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் ஜனங்கள் தங்கள் எல்லா கஷ்டங்கள் எல்லாம் பார்க்காம அவர்கள் பரிகாரத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தரை நாம் தேடினோம் என்று சொன்னால் அவர்தான் நமக்கு பரிகாரி, அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் ஒருவரே நம்ம தப்பு வைக்கிற தேவன். எனவே கலங்காதபடி பயப்படாதபடி இருப்போம். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். நம்முடைய தேவனாகி கர்த்தர் கூறுகிற ஒரே ஒரு வார்த்தை, நானே உன் பரிகாரி கர்த்தர் ஆகிய தேவன் நான் தான் என்று சொல்லுகிறார். தெளிவாய் கூறியிருக்கிறார். கர்த்தர் தெளிவாய் இதை கூறியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வேதவசனம் தெளிவாய் சொல்லியிருக்கு. யாத்திரா 15:27 தெளிவாய் கூறியிருக்கிறது, நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டுமாம். அல்லேலூயா! அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவருடைய பரிகாரியா இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பரிகாரியா இருக்கிறாரா? அல்லேலூயா! அது பாருங்க, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டுமா. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் பரிகாரியா இருக்கிறார். அல்லேலூயா! இப்ப பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. ஒரு கஷ்டங்களை ஈஸியாய் இதை லகுவாய் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பார்வைக்கு செம்மையானதை நன்மையானதை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமாம். அடுத்து மூன்றாவதாக, அவர் கட்டளைக்கு செவி கொடுக்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். அவர் சொன்ன கட்டளைகள் நாம் செவி சாய்க்கிறவராய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்ப்போம்னு சொன்னால், நான்காவதாக அவர் சொன்ன நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டுமா. அவர் சொன்ன வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட நியமங்கள் கட்டளை எல்லாம் கை கொள்ளுகிறவளாய் காணப்பட, அதை கை கொள்வதை காணப்பட வேண்டும், அதுபடி நடக்கிறவளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பரிகாரியாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உன் தேவனாயே கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும், அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்ய வேண்டும், அவர் கட்டளைக்கு செவி கொடுக்க வேண்டும், அவர் சொன்ன நியமங்கள் யாவை கை கொள்ள வேண்டும். இவளை செய்வோம் என்று சொன்னால், இவைகளை கை கொண்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில நம் பாரத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். பயப்பட வேண்டாம், நம் பாரத்தை நாம் சுமக்க வேண்டாம், எந்த வருத்தம் பட வேண்டாம், எந்த பிரயாசம் வேண்டாம். நான் சொன்னதை செய்தாலே நானே உனக்கு பரிகாரியா இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தான் நமக்கு பரிகாரி, அவர் ஒருதான் நம்மை பாதுகாக்க முடியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். எவ்வளவு வருத்தம், எவ்வளவு பிரயாசம். இந்த நாட்களில் பாருங்க, எத்தனை ஜனங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், எத்தனை வேதனையோடு இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய ஜனங்களும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். இது எப்போது மாறுமோ? இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும்? எப்பொழுது விடிவாக வரும்? நாங்கள் எப்பொழுது சபையா சேர்ந்து ஆராதிக்க போறோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அவரிடத்தில் வரும்போது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுப்பார். எல்லா தடைகளும் அவர் உடைக்கக்கூடியவர். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கண்டிப்பாக
இந்த தடைகளை உடைப்பார். இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். காரணம், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சூழ்நிலை மாறும். தடைகள் மேல் அசைவாடுகிற தேவன் நம்முடைய தேவன். எனவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாரா இருந்தாலும், கவலையோடு இருக்கிற யாரா இருந்தாலும், கஷ்டத்தோடு இருக்கிற யாரா இருந்தாலும், எனக்கு இந்த பிரச்சனை மாறுமா என்று சொல்லி நினைக்கிற யாரா இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் வாருங்கள். அவருடைய சமூகத்தில் வாருங்கள். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை தேற்ற போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரை உங்களை வழிநடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அருமையான வார்த்தை. வருத்தப்படுகிற யாரா இருந்தாலும், வருத்தப்படுகிற இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையா இருந்தாலும், யாரா இருந்தாலும், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இளைப்பாறுதல் தருகிற அருமையான தேவன், கஷ்டங்களை மாற்றுகிற தேவன், பிரச்சனை விடுதலை தருகிற தேவன், அருமையான தேவன். அவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொல்லுகிறார். இந்த துக்கம் எல்லாம் கண்டிப்பாய் களிப்பாய் மாறும். எனவே சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இப்படி இதற்கு முன்பாக இந்த 25 நாளுக்கு முன்பாக நான் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு ஃப்ரீயா இருந்தேன். எல்லா இடத்துக்கு போய் வந்தேனே, சபைக்கு போய் வந்தேனே, ஆராதிக்க நான் போய் வந்தேன். இந்த நாள் என்னால் முடியலையே, இது எப்பொழுது மாறு என்று தவிக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற, இந்த சூழ்நிலை மாறும். ஆனால் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவரை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது. முழு இதயத்தோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது. முழு ஆத்மாவோடு அவர் நோக்கி பார்க்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லுகிற தேவன் அவர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜனங்களை நேசிக்கிற, ஜனங்கள் மேல் அன்பு செலுத்துகிற கரிசனை உள்ளவர், அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை சொல்லக்கூடியவர் ஜனங்கள் நேசிக்கிறவராக இருக்க வேண்டும், ஜனங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவராக இருக்க வேண்டும், ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், ஜனங்கள் மேல் அன்பு செலுத்துவராக இருக்கிறார். ஜனங்களுக்காகவே தன் ஜீவனை கொடுத்தவர் அவர் ஒருவர் தான். காரணம், ஜனங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் அவர். அருமையான தேவ பிள்ளைகளே, கரிசனை உள்ள தேவன் சொல்லுகிற வார்த்தை, நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? பலவிதமான பிரச்சனைகள் மனதை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதா? நீங்கள் யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, நான் தான் உங்கள் பரிகாரி என்று சொன்னேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் சமூகத்திலே நீங்கள் அமருங்கள், அவர் சமூகத்தை நோக்கி ஓடி வாருங்கள். அவர் உங்கள் பாரங்களை மாற்றுவார், வருத்தத்தை போக்குவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். உங்கள் பாரமெல்லாம் அவர் தான் நீக்க முடியும். எனவே அவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் செவி சாயுங்கள். அவர் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், அது லகுவான காரியங்கள். எனவே அவர் சொன்ன வார்த்தையை மறவாதபடி, அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நடக்க உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. பரிகாரியை கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை பாதுகாக்க அவர் ஒருவரே போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆச்சரியமான தேவன் அவர், ஆச்சரியமான தேவன் அவர், அன்பான தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எவ்வளவாய் நேசித்து அவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். அவர்கள் மத்தியில் சொன்ன வார்த்தை, எகிப்துக்கு வந்த வியாதிகள் வரப்படேன் என்று சொல்கிறார், வாக்கு கொடுக்கிறார். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையை செய்ய வேண்டும். கர்த்தரின் சத்தத்தை அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானது செய்ய வேண்டும். அவர் கட்டளைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் சொன்ன நியமங்கள் யாவையும் கை கொள்ளுகளாக இருக்க வேண்டும். இதை செய்தால் கர்த்தர் தான் உங்கள் பரிகாரியாக இருக்க முடியும். அவர் ஒருதான் உங்கள் பரிகாரி. எனவே இந்த நாட்களை அதிகமாய் அவரை குறித்து நீங்கள் தியானம் பண்ண வேண்டிய நாட்கள். பரிகாரியை கர்த்தர் இருக்கிறார், எனக்கா அவர் யுத்தம் செய்வார், எனக்கா எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் அமர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை எல்லா கொள்ளை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் பொல்லாத சத்துருவின் கிரியைகளுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாக்க அவர் ஜீவனுள்ள தேவனாய் இன்றும் இருக்கிறார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் பரிகாரி என்றதான இந்த வார்த்தை வேதத்திலே யார் யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள், செம்மையானது செய்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே சில ஆதாரங்களை வைத்து நான் பார்ப்போம். கவனமாய் கேளுங்க. முதலாவது நான் பார்த்தோம், கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். வேதத்தில் நாம் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தும் விஷயங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தத்தை எல்லாரும் கவனமாய் கேட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மிக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவாய் காணப்பட்டார்கள். வேதத்தில் அப்போஸ்தலர் எழுதின நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நாம் சவுலை குறித்து வாசிக்கிறோம். சவுல் கர்த்தரை அறியாதிருந்த நாட்களிலே கிறிஸ்துவ பிள்ளைகளை அவன் வருத்தப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது தமஸ்கு வீதியிலே ஜனங்களை துன்பப்படுத்தவும் அவளை சிறைச்சாலை அடைக்கும்படி அவளை கொண்டு வரவும் அவன் போயிருந்த பொழுது தமஸ்கு வீதியிலே இயேசு கிறிஸ்துவான் அவன் சந்திக்கப்படுகிறதை நான் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இயேசு கிறிஸ்துவின் சத்தம். அதை சவுல் தெளிவாய் கேட்ட, கூட இருந்தவன் அதை கேட்டார்கள். அந்த சத்தத்தை கேட்ட சவுலுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. சத்தத்தை கேட்ட ஒரு மாற்றம் வந்தது. கர்த்தருடைய சத்தம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. கர்த்தருடைய சத்தம் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறது அவருடைய சத்தம் என்று வாசிக்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதா இருக்கிறதா. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதில் செய்கிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை சவுல் கவனமாய் கேட்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சவுல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பேசுகிறார், இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உங்களுக்கு சொல்லப்படும். எல்லாம் அப்படி கவனமாக கேட்டுதான் சவுல் நடக்கிறத பார்க்க முடியும். இந்த 9ஆம் அதிகாரத்தில் நான் பார்ப்பேன். அநேகரை குறித்து நான் பேச முடியும். அநேகர் எல்லாருமே தேவனுடைய வார்த்தை கேட்டார். நோவாவை எடுத்துக்கொள்ள, ஆபிரகாம், ஈசாக் எல்லாமே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில அந்த சத்தத்தை கவனமாய் கேட்டு, இயேசு கிறிஸ்துவ சத்தத்தை கவனமாய் கேட்டு, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அந்த தமஸ்கு வீதியிலே நீ துன்பப்படுத்துற கர்த்தரை இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்லுகிறேன். 9ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்க முடியும். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய். அப்பொழுது சவுல் கேட்கிற ஒரு காரியம், இந்த சத்தத்தை கேட்ட உடனே அதுக்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதுக்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாற்றம் வருகிறது. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்ப சத்தத்தை கவனமாக கேட்கலன்னா இவன் பேசியிருக்க முடியாது. அந்த சத்தத்தை கவனமாய் கேட்கிறான். அவன் கவனமாய் கேட்டு நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கிறத பார்க்க முடியுது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிறவாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிறவாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அதை செய்கிறவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் பரிகாரியா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அவர் சொல்ற முதலாவது, என் சத்தத்தை கவனமாக கேள். சவுல் அந்த சத்தத்தை கவனமாக கேட்டு அவன் செய்ததை நாம் இந்த 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். அதன் பிறகு அவன் கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்கிறான். அந்த இடத்துல சென்று அவனுக்கு போதிக்கப்படுது. அனனியா இடத்துல போக சொல்லுகிறார் கர்த்தர். அந்த இடத்துல போனோடனே அனனியா மூலமாக அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே அவன் செய்த காரியம், முதலாவது அவன் என்ன செய்கிறானா, அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் பார்வடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஒருவனை புதிதாக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது
ஒருவனுக்கு இருக்கிற பிரச்சனை மாறும். அவருடைய வார்த்தை தான் பிரச்சனையை மாற்றுகிறதா இருக்குது. பயப்பட வேண்டாம், கலங்காது என்று சொன்ன தேவன், பயப்படாது என்று சொன்ன தேவன். தேவப்பிள்ளை இந்த நாளில் எதை குறித்து கலங்காதபடி நாம் தைரியமாக இருப்போம். சவுலுக்கு கர்த்தர் தரிசனமாய் அவர் சொன்ன வார்த்தையை அவர் கவனமாய் கேட்டது போல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் மிகவும் கவனமாய் கேட்கிறவளாய் இருக்க வேண்டும். கவனமாய் கேட்டு அந்த சவுல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவன் தன்னை முழுதுமாக அவன் அர்ப்பணிக்கிறான். உளித்துக்கு அர்ப்பணிக்கிறத நாம் வாசிக்க முடியும். சவுல் செய்தது போலதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் சத்தத்தை கவனமாய் கேட்கிறவளாய் இருந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நம்மை நாமே அர்ப்பணிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, பரிகாரியாய் கர்த்தர் நமக்கு இருக்கிற இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்க பரியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பார்வைக்கு, என்னுடைய பார்வை செம்மையானதை செய்ய வேண்டும். என்னுடைய பார்வையை நீ செம்மையானதை செய், நல்லதை செய், தீமை அல்ல, நல்லதை செய்ய வேண்டும். அப்ப வேதத்தில் செம்மையான காரியங்களை செய்துள்ள அநேகரை நாம் குறித்து வாசிக்க முடியும். செம்மையானது செய்ய வேண்டும் சொன்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறார், அவன் நன்மை செய்கிறார் சுற்றி தீர்ந்தார். அதே போல யாருக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு நன்மை மட்டும் செய்கிறவர்களாய், நியாயத்தையும் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். தீமைக்கு தீமை அல்ல, தீமைக்கு நன்மை செய். நமக்கு ஒரு தீமை செய்துட்டு அவருக்கு நன்மை செய்கிறவன் நாம் காணப்பட வேண்டும். நல்லதை யோசிக்கல காணப்பட வேண்டும். யாரை குறித்தும் தீமையான காரியங்களை யோசிக்க கூடாது. மோசே நியாயப்பிரமாண நாட்களை பார்க்கும்போது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தவர் எல்லாம் மாற்றுகிறார். நீ ஒருத்தன் துன்பப்படுத்தினா அவனுக்கு நல்லதை செய். 1 மைல் தூரம் நடந்துச்சோ கூட 2 மைல் தூரம் நடந்து போ. நம்முடைய தேவன் உன்னதமான தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. உன் சத்துருவை நீ நேசிங்கிற. அப்ப இந்த குணம் நம்முடைய தேவனத்தில் காணப்பட்டது. அவரிடத்து அந்த குணம் இருந்தது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் அங்கு ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போக இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்கிறவன் காணப்படுகிறான். 2 ராஜா 18ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள், அதை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னார். எசேக்கியா ராஜா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தார் என்று சொல்லி 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அறிவான் தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா செய்தது போல அப்ப தாவீது ராஜாவும் செம்மையானது செய்தார். இந்த இடத்துல வாசிக்கிறோம் என்ன செம்மையானது செய்தார் என்று பார்ப்போம் என்று சொன்னால் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிர தோப்புகள் எல்லாம் வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். பாருங்க, அவன் செம்மையான என்று கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எப்படியா சொல்லுகிறது, அங்கு ஒரு ராஜா தேவனுக்கு பிரியமானதை செய்தான் என்று சொல்லி, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறான். எனக்கு பிரியமானதை செய்கிற ராஜா. இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கிறோம், கோரேஸ் மன்னனை குறித்து வாசிக்க எழுத தீர்க்கதரிசனம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று சொல்லுகிறார். அருமையா தேவ பிள்ளைகளே, கோரேஸ் மன்னன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தான். தாவீதும் கர்த்தருக்கு பிரியத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். இங்க வாசி எசேக்கியா ராஜா செம்மையானதை செய்கிறவனாய் காணப்பட்டான். செம்மையானதை செய்தான். கர்த்தருக்கு என்ன பிரியம் என்று சொல்லி அவன் அறிந்தது அதை செய்கிறவனாய் காணப்பட்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு என்ன பிரியம், எது செம்மையானது, செம்மையான வழி எது என்று பார்த்து நடவுகள் என்று சொல்லி நமக்கு அழகாக பிரசங்களை வாசிக்கிறோம்.
நமக்கு புத்தி சொல்லுகிற அநேக காரியங்களை பார்க்கணும். செம்மையான வழி எது என்று பார்க்கணுமா? அப்போ கர்த்தருக்கு எது செம்மை, எது தீமை, எது நல்லது, எது பெரிய என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தருக்கு எது செம்மையாக இருக்க முடியும் சொன்னால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து ஜெபித்து முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறது அவருக்கு செம்மையாக இருக்க முடியும் சொல்லி நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். செம்மையான இருதயம். உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் அமர்ந்து இந்த நாட்கள் வீட்டுக்குள் அடங்கி இருக்கிறோம். இன்னும் 3ஆம் தேதி வரைக்கும் நம்ம வீட்டுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கிறது. இந்த நாட்கள் அதிகமாக அவரை தேட வேண்டிய நாட்கள், முழு இதயத்தோடு தேட வேண்டிய நாட்கள். இது கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் கண்டறியத்தக்க கிருபையை நமக்கு தருவார். எனவே இந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு செம்மையான, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தானா. அந்த இடத்துல 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவியர் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்தவுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவுக்கு ஏன் எல்லாம் அனுகூலமாயிற்று என்று சொன்னால் அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று ஏன் இருந்தார் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவனாய் காணப்பட்டான். அது தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏன் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்க வேண்டும், ஏன் அதை செய்ய வேண்டும்? செம்மையானதை செய்கிறான். நம்முடைய வாழ்க்கை செம்மையானதை செய்வோம், நல்லதை செய்வோங்க, நல்லதை செய்வோம். கர்த்தர் அதான் பிரியப்படுகிறார், கர்த்தர் அதுதான் பிரியமா இருக்கிறார். அப்ப செம்மையானதை செய்வோம் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியா இருப்பார். என்ன வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். நானே உன் பரிகாரி என்று சொல்லி இருக்கிறாரே. எகிப்திற்கு வந்து எந்த ஒரு வியாதியும் எந்த பலவீனமும் உனக்கு நான் வரப்பண்ணேங்கிறார். எந்த வியாதி உனக்கு வரப்பண்ணேங்கிறார். காரணம் இஸ்ரவேல் ஜனம் முழு இதயத்தோடு தேடினார்கள் என்று பார்க்க. நாமும் முழு இதயத்தோடு தேடுவோம் என்று சொன்னார், அவர் வார்த்தையை செவி கொடுப்போம் என்று சொன்னார், கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்க்கை பரிகாரியாக இருப்பார். அநேக ஜனங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரை தேடுவது இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் முழு உள்ளத்தோடு தேடுவது இல்லை. ஆனால் முழு உள்ளத்தோடு தேடுவோம் என்று சொன்னான், முழு மனது தேடுவோம் என்று சொன்னான், கர்த்தருடைய வார்த்தையை செவி சாய்த்து அவருடைய நியாயங்களும் நியமங்களும் நம்ம கைக்கொள்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே அவன் நமக்கு பரிகாரியாக இருப்பார். அவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். 3ஆவதாக பார்க்கிறோம், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் கட்டளைகளுக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும். அவன் நமக்கு கட்டளை என்று சொன்னாலே நமக்கு வருது, ஞாபகம் வருது 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் சொல்லுது, நீ போய் சொல்லாது இருக்கணும், திருட வேண்டாம், என்னையின்றி உனக்கு வேற தேவன் உண்டாக்க வேண்டாம், யாரை நமஸ்கரிக்க வேண்டாம், அவன் நாமத்தை மீனில் வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பசுத்தம் ஆசரிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு 10 கட்டளையில் வருகிறது. ஆனால் யாத்திராகம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் முழுது வாசித்து பாருங்கள். இதில் சொல்லப்பட்ட 630க்கு மேலாக கட்டளை இருக்கிறது. 630க்கு மேலே கட்டளை இருக்கிறது. ஆனால் 10 கட்டளை இன்னைக்கு பிரதானமாய் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அதையும் இயேசு கிறிஸ்து வந்து அந்த 10 கட்டளையெல்லாம் மாற்றி பிரதானமாக 2 உன்னை போல பிறனை நேசிங்கிறார். முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நோக்கி பாருங்கிறார். தேவ பிள்ளைகளை அவர் கொடுத்த கட்டளை மத்திய எழுதின சுவிசேஷம் 28:10 வாசிக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்குங்கிறார். கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கட்டளை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கட்டளைக்கு செவி சாய்க்கிறோமா? இந்த கட்டளைக்கு செவி சாய்க்கிறீர்களா? இந்த கட்டளைக்கு செவி சாய்ப்போம் என்று சொன்னால், இந்த கட்டளைக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் பரிகாரி. அவர்தான் உங்கள் பரிகாரி. அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். நம்ம தேவ பிள்ளைகளை அவர் கட்டளைக்கு செவி சாய்க்கிறவா நாம் காணப்பட வேண்டும். அவர் அநேக காரியங்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொன்னது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மோசே
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட வார்த்தை மோசேயை கொண்டு சொல்கிறார். கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கணுமா, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணுமா. அப்படி செவி கொடுத்தால், கட்டளை கடைபிடித்தால் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளில் காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேங்கிறார். அப்போ அவர் கட்டளைக்கு செவி சாய்க்கணும், கட்டளை செய்யணும், அது செய்ய கவனமா இருக்கணும். இதுதான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார். நான் மோசையோட கூட இருந்தப்போ உன்னோட இருக்கணும்னா நீ கட்டளைகளை செய்ய கவனமாயிரு, என் கட்டளைக்கு செவி கொடு. கர்த்தர் யோசுவோட கூட இருந்தார். மோசை கூட இருந்தது போலவே யோசுவா கூட கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பரிகாரி. அருமையான தேவன் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். அவர் மாறாத நேசன். அவருடைய கட்டளைக்கும் சத்தத்துக்கும் செவி சாய்த்தால் என்னென்ன ஆசீர்வாதம் வரும், ஒருவேளை நம்ம செவி சாய்க்கலன்னா என்னென்ன சாபங்கள் வரும் சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதமும், உபாகம் 28:15 68 வரை பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா என்னென்ன சாபங்கள் வரும் என்று சொல்லி நாம் விவரமாக வாசிக்க முடியும். அப்போ பாருங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதங்கள் உண்டு, கீழ்ப்படியிலேன சாபம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே தான் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதே தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படி சத்தத்தை கேட்டு அதுபடி நடந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ள மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம எல்லாருக்கும் ஆசை. ஆனால் ஒரு சில வேலைகளிலே தவறி போவது உண்டு. அந்த சூழ்நிலைக்கு நம்மை இடம் கொடுத்து விடாதபடிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை மனதில் வைத்து கவனமாயிரு, கட்டளையிலே செய்வதற்கு கவனமாயிரு, நீ எனக்கு செவி சாய்ப்பதிலே கவனமாயிரு சொல்லி கவனப்படுத்துகிறார் நம்முடைய தேவன். இந்த கவனக்குறை வராதபடி நாம் அவருடைய கட்டளைக்கு அவருடைய எல்லா காரியங்களும் கேட்டு அதுவே நடக்க நாம் கவனமாக இருப்பேன்னு சொன்னால் உண்மையாகவே நம்முடைய தேவன் சகல ஜாதியிலே காட்டு நம்மை மேன்மையாக வைப்பார். இந்த நாளிலே, இந்த நேரத்தில் ஒருவேளை சபைக்குள்ள நீங்க இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் சபையில் உண்டான எல்லா ஜனங்களும் எவ்வளவு ஆசீர்வதிக்க, அதே போலதான் இன்னைக்கு வீட்டிலிருந்து ஜெபிக்கிற, வீட்டிலிருந்து ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உண்மையாகவே இந்த நாட்டில் எல்லா வீடுகளும் சபையை ஆராதனை ஆரம்பிக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்படி தேவ பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போகாதீர்கள். உபாகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 14 வரை சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். எப்பொழுது வரும்படி சொன்னால் அவருடைய கட்டளைக்கும் அப்படி சத்தத்துக்கும் செவி சாய்த்தால் கண்டிப்பா இந்த ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். ஒருபோது இதுல மாற்றம் கிடையாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டது போல, யாத்ராகமம் 15:26 சொல்லப்பட்டது போல, நானே உன் பரிகாரிய கர்த்தர்னு சொன்ன அந்த தேவன், நான் ஏத்திற்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஒருபோது கலங்காதபடி இருக்க தைரியமா நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் மாறாதவர். அடுத்த 4ஆவதாக அவர் சொன்ன நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டுமா? அவர் சொன்ன நியமங்கள் எல்லாத்தையும் கை கொள்ளணும். இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான அனைத்து சத்தியங்கள், நியாயங்கள், கட்டளைகள், கற்பனைகளை கை கொண்டு அதுபடி நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த தேவ பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுற கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள். இதை நாம் கேட்கணும். இதுதான் நமக்கு எல்லாமே. இதன்படி இதை கேட்டு இதன்படி நான் நடந்து போம் என்று சொன்னால் உண்மையாக நம்ம வாழ்க்கையில அவர் சொன்ன வாக்கு எல்லாம் நிறைவேறும். எல்லாவற்றையும் நமக்கு தான் வார்த்தையில நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கல, இதில் சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை என்று சொல்லி, அப்படி அல்ல.
அந்த வார்த்தை நமக்கு சொந்தம். ஒருவேளை இந்த ஈசாக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், யோசுவாக்கு இப்படிப்பட்ட வார்த்தை மோசைக்கு தான் கொடுத்துருன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமான வார்த்தை. எனவே இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டு அவர் வழியில் நடப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே கர்த்தர் நமக்கு பரிகாரம் இருந்து நம்மை பாதுகாப்பார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், வேதத்தில் சொல்லப்பட்டது போல அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையில தான் எல்லாம் சரியாய் நடக்கும். அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? அவன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்க வேண்டும். அவன் நம்முடைய மேய்ப்பராய் இருக்க வேண்டும். அவருடைய கோலும் தொழிலுமே தேற்றுகிறதா இருக்கிறபடினாலே, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறபடினாலே அவரை விடாதபடி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் தேவனாய கர்த்தருடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் சந்தோஷமாய் இருக்க, கர்த்தர் உங்க மேல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்ட நீ இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நோக்கி பார்க்கணும். முழு ஆத்மா முழு இருதயம் அவரை நோக்கி பார்க்க, கட்டளைகளை கை கொண்டு கற்பனைகளை கை கொண்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் வேதாந்தம் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நாம் வாசித்து பார்த்து அந்த கை கொண்டு நடப்போம் என்று சொன்னார். உண்மையாகவே அவர் மிகவும் சந்தோஷமா இருப்பான், நம்மை சந்தோஷப்படுத்துவார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்களேன். வேற பாரத தூக்க வேண்டாம், ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டாம், பரிகாரம் செய்ய வேண்டாம். சந்தோஷமா இருக்கணும்னா வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகளையும் நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதியிருக்கிறதான கற்பனைகளையும் அது கை கொண்டாலே, அதுபடி செய்தாலே சந்தோஷம், சமாதானம், ஒரு நிம்மதி உங்க வாழ்க்கையில வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க மேல் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, செம்மையானதை செய்யுங்கள், கட்டளைக்கு கீழ்ப்படிங்கள், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடு அவரை நோக்கி பாருங்கள். உண்மையாகவே கர்த்தர் நம்மை கலிகூற பண்ணுகிறவர், கலிகூற பண்ணுகிற நம்முடைய தேவன். அப்படி செய்வோம்னு சொன்னால் அவரே உங்கள் பரிகாரியாய் இருப்பார், அவர் நம்முடைய பரிகாரியாய் இருப்பார் என்பது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. யாத்திராகமம் புஸ்தகத்தில் 15:26 சொல்லப்பட்ட அதே வார்த்தை, அந்த வாக்குத்தத்த வார்த்தை, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன்னு சொன்ன வார்த்தை உண்மையாகவே இந்த நாட்களில் அந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீ இப்படி சொல்லி இருக்கிறீரே, எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் எங்களுக்கு வர தரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க, உங்க மத்தியில் வரப்பண்ணேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த நாள் இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் என்ற வியாதி முற்றிலும் நீங்கும்படி ஜெபித்துக் கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளை கர்த்தர் அதை செய்வார். இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, பலங்கொண்டு திடமானதா இருங்கள். இந்த கொள்ள நோய் கொரோனா வைரஸ்க்கு பயப்பட வேண்டாம், இந்த கொள்ள நோய்க்கு பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். உங்கள் தேவனாய கர்த்ததாமே உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க பயப்பட வேண்டாம், இது உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு பாதுகாப்பு அவர்தான். நல்ல நீங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, அருமையான தேவன் தான் உங்களை சுற்றியும் மதிலாக இருக்கிறார். அவர் கண்மலை, அவர்தான் கோட்டை, அவர்தான் துர்கமாக இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதபடி, எதை குறித்து கலங்காதபடி இருங்கள். கர்த்தர் உங்களை முற்றிலுமாக
அவர் ஆசீர்வதிப்பார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னு சொன்னான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உன்னிலிருந்து விலக்குவே என்று சொல்லி இருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நம்ம மத்தியில் இருக்கிற, இப்பொழுது நம்முடைய தேசத்தின் மத்தியில் இருக்கிற, உலக நாடுகளின் மத்தியில் இருக்கிற அந்த வியாதியை கர்த்தர் நீக்கி போடுவார். எனவே கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம் தேசத்தில் நடுவருக்கு வியாதியை கர்த்தர் சீக்கிரமாய் விலக்கி தம் ஜனங்கள் பாதுகாக்கிற தேவன். தடைகளை நீக்கி சபைகளை திறக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாட்களை அவர் சீக்கிரமாய் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. எனவே சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவன் நம் தேவன், அவன் நம்மை பாதுகாக்கிற தேவன், அவர் ஆச்சரியமான தேவன். எனவே 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் எப்படி தன் ஜனங்கள் ஆடுகளை பாதுகாத்துக் கொள்கிறார், அதே போல நம்முடைய மேய்ப்பனாக கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவருக்கு தெரியும். கண்டிப்பாக நம்மை பாதுகாப்பார். அவருடைய வார்த்தையை கேட்டதுமே நடப்போம். அவர் சீக்கிரம் வரப்போற என்பது உணர்வோடு அதிகமாக ஜெபத்தில் தரித்திருப்போம். நாம் ஆயத்தமாக இருப்போம். 5 புத்தியுள்ள கன்னிகளை போல நாம் ஆயத்தமாக இருப்போம். அவர் எப்பொழுது வேணா வருவார். எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்டில் அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க, அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க, அவர் ஆராதியுங்கள். நிறைய நேரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குங்குமமாய் சேர்ந்து ஜெபிங்கள், தனிமையாய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இன்னும் 3ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாது. 3ஆம் தேதி வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கைகூடி வருமா என்று சொல்லி கர்த்தர் ஒருவதான் அறிந்திருக்கிறார். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நான் வீட்டிலிருந்து ஆராதிக்க யாரும் தடை செய்ய முடியாது. எனவே ஒருவேளை 3ஆம் தேதிக்கு பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடரும் சொன்னால் இந்த ஜெபங்கள் தொடரும். இந்த ஜெபங்களுக்கு முடிவு இல்லை. நம்ம ஜெபிக்க கர்த்தர் எல்லா தடைகளும் மாற்றுகிறார். அவர் ஒருவரை ஜீவனுள்ள தேவனாய் நம்மத்தில் இருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை இனியும் ஆசீர்வதிக்க அவர் ஒருவரை போதுமானவர். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, திடமானதா இருங்க. உங்க தேவையெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவையை சந்திக்கிற தேவன், வியாதிலிருந்து விலக்குகிற தேவன், பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். இந்த வருஷத்து யாத்திரம் 15-26 சொல்லப்படுது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பரிகாரம் இருந்து உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் மேல் அவர் தம் கரங்களை வைத்து பாதுகாக்கிறார். மோசையை கரங்களுக்குள்ள வைத்து பாதுகாத்த அதே தேவன் உங்களை பாதுகாக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் செபித்துக் கொண்ட எல்லா செபத்துக்கும் சீக்கிரமாய் கர்த்தர் பதிலை தரப்போகிறார். நாம் தலைகளை தாழ்த்தி நான் செபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த உன்னதமான வேலைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே கர்த்தர் நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தா யாத்திரம் 15 ஆண்டவரே கர்த்தர் 26 சொல்லப்பட்டது போல நீதான் எங்கள் பரிகாரி ஆண்டவரே. நீ ஒருவதான் எங்கள் பரிகாரியை கர்த்தராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த யூடியூப் மூலமாக உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கிருபைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக உங்க பிரசனத்தில் இடைக்கட்டி கொள்ளுங்க ஆண்டவரே. இவளுக்கு எல்லா தேவையும் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. ஒருவேளை வேதனையோடு ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீ எல்லா துக்கங்களையும் மாற்றுவீராக. அப்படி துக்கங்களை சந்தோஷம் மாற்றி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை பலவீனத்தோடு சூழ்நிலை யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசுவின் பலவீனம் மாறி போன்று நான் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே உடைய ஜனங்கள் யாரும் ஆண்டவரே கத்தாண்டாதபடி ஆண்டவரே கத்த பாதிப்புகள் கொண்டு போய் விடாதபடிக்கு நீங்க தான் பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒரு வேலை நிமித்தம் வெளியில போய் கொண்டு வருகிற பிள்ளைகள் நீங்க தான் பாதுகாக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை கடைக்கு அங்கே போகிற பிள்ளைகள் நீங்க தான் பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவையோடு நோக்கி பார்த்து கொண்ட பிள்ளைகளுடைய தேவையை நீங்க சந்திங்க, தேவையை சந்திப்பீரா ஆண்டவரை. கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரை வழி நடத்தும் நான் ஜெபிக்கிறேன். எம்மட்டும் உதவி செய்த தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சபை மக்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் அதிகமாய் தேட உதவி செய்யும். யாரெல்லாம் இந்த யூடியூப்ல வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவரெல்லாம் இயேசுவின் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்க நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இம்மட்டும் உதவி இருக்கிற நமக்கு நன்றி சொல்றோம். எல்லா துதி கன மகிமை
அன்று நாங்கள் உமக்கு மாற்ற செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்க ஒரு முறை கூட நம்ம எல்லாம் கரங்கள் உயர்த்தி ஆண்டவரே இந்த உலக நாடுகளிலே பாதிக்கப்பட்டிருக்க ஜனங்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஜனங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் நல்ல சுகம் நினைத்தது வழி நடத்துங்க. ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் பரவாதபடி நீங்க தான் தடுக்கணும். ஆண்டவரே இந்த நாட்கள் நாங்கள் பார்க்கிறோம், அமெரிக்காவில் தீவிரமாக இது பரவி வருகிறது. ஆண்டவரே நீங்க தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் உலக நாடுகள் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஜெபத்தை கேட்டு சீக்கிரமாய் இதுக்கு ஒரு விடுதலை தருவீராங்க. அதே போல எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துக்காக ஜெபிக்க இந்த தேசத்திலே அசைபாடு வீரா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே கர்த்தாவே இந்த கொள்ளை நோய்கள் மத்தியிலும் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் ஆண்டவரே கர்த்தா போராடி கொண்டிருக்க ஆண்டவர் ஒவ்வொரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே இவளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சீக்கிரமாய் இதுவும் ஜனங்களை விடுதலை தாங்க. ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் இயல்பான வாழ்க்கை ஆண்டவரே திரும்ப வர ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். உதவி செய், பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்தும். இயேசுக்கு சுனதமா நல்ல நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக ஜெபிக்கிறோம். இயேசுக்கு நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வரும்படி என்றென்றும் மாறாதிருப்பதாக, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. இந்த செயலிலே கைபேசியிலே DUO என்ற ஆப்பை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலமாக செவ்வாய் வியாழனில் நடக்கிற மாலை வொர்ஷிப் ப்ரேயர்லாம் இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்க முடியும். இதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் ரீனோவை எடுத்து நீங்கள் ஃபோன் செய்து கேட்டு விசாரித்து கொள்ளுங்கள். DUO என்றதான ஆப் நீங்கள் லோட் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செவ்வாய் வியாழன் கிழமையிலே உங்களுக்கு நேரடியாகவே உங்களுக்கு நாங்கள் பாடல்களை பாடி கர்த்தருடைய ஜெபிக்கிற ஜெபம் எப்பொழுது ஏறெடுக்க ஜெபத்தை நான் ஏறெடுக்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த DUO என்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆஸ்வதிப்பாராக, ஆமென்.